Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. இனி மற்றொரு செய்தியோடு ராஜலிங்கம் திரிஷானோ. ஆம் ரஞ்சனி, அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மத்தள உள்ளிட்ட கிராமங்களில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் அதிகாரிகளை தெளிவுபடுத்தியுள்ள போதிலும் அவர்கள் எவரும் கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை என கிராம மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இது தொடர்பான தகவல்களை அடுத்ததாக நாம் உங்களுக்காக கொண்டு வருகிறோம். மத்தள மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் அண்மை காலத்தில் பதிவான காட்சிகளே இவை. இரவு நேரங்களில் கிராமத்தை அண்மித்த பகுதிகளில் தங்கியிருக்கும் காட்டு யானைகள் இரவு வேளையில் உணவு தேடி அலைவதனால் மக்கள் மிகுந்த அச்சத்துக்கு மத்தியிலேயே வாழ்கின்றார்கள். பகல மத்தள, அந்தரவிவ, கொந்துருவு உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த வாரம் காட்டு யானைகள் 15 வீடுகளை சேதப்படுத்தியிருந்தன. காட்டு யானைகள் பிரதேசத்தில் உள்ள விவசாய நிலங்கள் சிலவற்றையும் சேதப்படுத்தியுள்ளமையை காண முடிகிறது. சில வீடுகளில் உள்ள அறுவடைகளை வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இதனால் ஏற்பட்டுள்ளது. உண்மையில் இதற்கு காரணம் என்ன? இந்த இடங்களில் காடுகளை வெட்டி விமான நிலையத்தை அமைத்தமையினாலேயே யானைகள் இங்கு வர ஆரம்பித்துள்ளன. இதனால் நாமே பாதிக்கப்பட்டுள்ளோம். விமான நிலையத்தை அமைத்தமையினாலே அதிக அளவில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விமான நிலையம் அமைத்ததில் பிரச்சனை இல்லை, எமக்கும் அது நன்மைதான். எனக்கு தொழில் கிடைக்கும். தொழில் இருந்தாலும் நாம் வாழ வேண்டும் அல்லவா? அரசாங்கம் தீர்மானம் ஒன்று எடுக்காவிட்டால் நாமே எமது வீட்டை சுற்றி மின்சார வேலை அமைத்துக் கொள்வோம். யானைகள் பலியானாலும் பரவாயில்லை. இனி மற்றொரு செய்தியோடு ராஜலிங்கம் திரிஷானோ. ஆம் ரஞ்சனி, அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மத்தள உள்ளிட்ட கிராமங்களில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் அதிகாரிகளை தெளிவுபடுத்தியுள்ள போதிலும் அவர்கள் எவரும் கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை என கிராம மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இது தொடர்பான தகவல்களை அடுத்ததாக நாம் உங்களுக்காக கொண்டு வருகிறோம்.